டிசி படம் செம்மையாக இருக்குது. நிறைய பேருக்கு கரியர் பெஸ்ட்டு. அருண் மாதேஸ்வரன் கரியர் பெஸ்ட்டு, அனிருத் கரியர் பெஸ்ட்டு. அனிருத்தோட பெஸ்ட்டு சாங்ஸ் அண்ட் பெஸ்ட் பிஜிஎம் இது டில் டேட் இந்த 20 வருஷத்தில் அவரோட பெஸ்ட்டு சாங்ஸு, பெஸ்ட்டு ஆல்பம், பெஸ்ட்டு பிஜிஎம்னா தான். ரொம்ப சவுண்டாக இருக்கும்னா எதிர்பார்த்து நினச்சி வந்தேன். ஜிபி மாதிரிலாம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. படத்துக்கு என்ன தேவையோ அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு மியூசிக் இருக்குது. லோகேஷ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு பெர்ஃபார்மன்ஸு. பட் நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதனால லோகேஷ் மாதிரி படம் டைரக்ட் பண்ணுறதுக்குலாம் நிறையா ஆட்கள் இல்லை. அதனால அவர் இன்னும் நிறைய டைரக்ட் பண்ணும், படம் நடிக்கிறத விட டைரக்ட் பண்ணும். எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. சஞ்சனாவாக இருக்கட்டும், வாமிகாவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மல் கேங்ஸ்டர் தேவதாஸ் கதையை அருண் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக மாற்றி எடுத்திருக்காரு. தேவதாஸுங்கிற கேரக்டர் ஒரு கேங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எடுத்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சஞ்சனா வர்றவங்களும் சரி, 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. படம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. கலர் டோன்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக எடுத்திருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மாதிரிலாம் தெரியல, டெபியூ மூவி மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்த விட அதிகமாகவே இருக்குது. உண்மையிலே படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் மூவிஸ், ஃபுல் வைலன்ஸு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லோக்கியோட ஆக்டிங் பார்க்குறதுக்காகவே உட்காரலாம். ஏன்னா அவரோட ஆக்டிங் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆக்டரை மிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வித்தியாசமான தேவதாசி அந்த மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. வைலன்ஸ் ஹெவியாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் படம் முழுக்கவே வைலன்ஸ் தான் போகும். எனக்கு என்னென்னா ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷன், 2 பேரோட இன்ட்ரோடக்ஷனுமே ரொம்ப வித்தியாசம். அவங்க சொல்கிற அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வழிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு சில இடங்களில் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. ஏன்னா கதைங்கிறது இல்லை, கதை கம்மி, ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் யங்ஸ்டருக்கு நல்லா லைக் பண்ணுவாங்க. பயங்கரம். ஆக்சுவலி இந்த படம் ஃபுல்லாக உட்கார வச்சதே மியூசிக் தான். அதுவும் அந்த தரதறி அந்த ஒரு மியூசிக்லாம் வேற ஒரு ஃபீல்டில் உட்கார வச்சுச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது மியூசிக். நிறையா இருக்குது. ஆபாசம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மோசமாலாம் காட்டல, அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக காட்டியிருக்காங்க. பட் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஆபாசமாலாம் காட்டவே இல்லையே, வைலன்ஸ் தான் அதிகமாக இருந்தது. அந்த இது ஒருவேளை நீ கண்டிச்சு சொல்லியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற அந்த லைனாக இருக்கட்டும், கேட்டு போனால் என்னமோ அப்படிங்கிறதா இருக்கட்டும். 2வது ஹீரோனியோட லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன், அவங்க சொன்ன விதங்கள், இது எல்லாமே நம்ம நல்லா இருந்தது. எனக்கு அது லாஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, போலீஸ் ரெக்கார்டில் என்றைக்குமே நம்ம கிரிமினல் தான், ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம நல்லவங்க அப்படிங்கிறது, அதெல்லாம் நல்லா இருக்கு. மூவி பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறையா ஸ்லாஷஸ் இருக்கும். அது டூ மச் ஆஃப் ரத்த கிளறியாக இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சோம். படம் ஆக்சுவலி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, கொண்டு போன விதம் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு பயங்கர இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அனிருத்தோட மியூசிக் சான்ஸே இல்லை. அந்த மியூசிக் இல்லைன்னா மூவியே இல்லாத மாதிரி அவ்வளோ மாசான மியூசிக், ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஒரு கருத்தும் வச்சுட்டு ஏதோ ஒரு ஃபீல் குடான ஒன்லைனரும் சொல்லிட்டு படம் ஃபுல்லாகவே மாசா ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டைரக்டரை விட ஆக்டிங்கில் அவருக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரா ஆன ஃபேஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ஆக்டிங் இல்லை, அவர் நேச்சுரலாகவே அப்படி ரக்கடாக தான் இருக்கார் பார்க்க. இதில் ஓவராலாகவே அப்படி தான் இருக்காரு. சான்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்காங்க. அந்த சந்திரிகா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரோலும் கொடுத்துட்டு, இது வரைக்கும் அந்த மாஸ் ஹீரோயின்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மாஸ் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க பமிகாக்கு. ஓவராலாகவே மூவி சூப்பராக இருக்கு. அந்த தேவதாஸ், பார்வதி, சந்திரமுகின்னு அந்த பழைய லவ் ஸ்டோரி இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸை தான் டிபிக் பண்ணி எடுத்திருக்காங்க. அது பேர் மட்டும்தான், மற்றபடி அந்த லவ் ஸ்டோரி மட்டும் தான் மேட்ச் ஆகுது. ஸ்டோரி வைஸ் எல்லாமே வேற தான். புரியல. அனிருத் மியூசிக் இல்லைன்னா இந்த மூவி சுத்தமாக பார்க்க முடியாது. அந்த மியூசிக்னால தான் இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. மெசேஜ் அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அந்த ஃபைட் எல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிடுது மெசேஜை. பட் பேசிக்காக இதில் மெசேஜாக எதுவும் எடுத்துக்க வேணாம். ஒரு 3 மணி நேரம் மூவி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். அவரோட ஸ்க்ரீன் பிளேயில் இது ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய செம்ம ஸ்டோரிப்பா அப்படின்லாம் கிடையாது.
ஓகே ஒரு நல்ல ஸ்டோரியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்குது படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். லோகேஷ் வந்து ஒரு நிஜமான ஹீரோவே மாறிட்டார். அசுரன் படத்தில் வந்து தனுஷ் சார் வந்து செம்ம அடி வாங்கினாலும் இன்சிடென்ட் அடிப்பார், மக்கள் நம்பினாங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லோகேஷ் வந்து அடி வாங்குறாரு, கிளைமேக்ஸ் வரைக்கும் அடி வாங்குறாரு, அப்படி தட்டி விட்டு எந்திக்கிறாரு, மக்கள் நம்புறாங்க. அந்த நம்பிட்டாங்கனாலே அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஐடியில் ஒர்க் பண்ணதா சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர் ரத்தத்துல கேங்ஸ்டர் அப்படி ஒரு விஷயம் இருக்கு, செம்மையா பண்ணிருக்காரு. அந்த கெத்தான விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் வர்ற சீன்லாம் செம்மையா வந்து கிளாப்ஸ் வருது. மக்கள் வந்து என்னன்னா வந்து ஒவ்வொரு சீன்ல திடீர்னு கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க தெரியல. மார்வல் படத்துக்கு தான் கத்துவாங்க, இந்த படத்துல ஏன் திடீர்னு கத்துறாங்க தெரியல. பார்த்தா ஒரு பாட்டு வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு மனப்பாடமாவே வச்சிருக்காங்க. இந்த பாட்டு இந்த இடத்துல வரப்போ எல்லாரும் ஃபோன் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அனிருத்தோட மியூசிக் வந்து மக்களுக்கு பயங்கரமான பூஸ்டா இருக்குது. அது ப்ளஸ் இல்லாமல் மியூசிக் செம்ம ரோல் பண்ணுது இந்த ரோலில். சினிமாட்டோகிராஃபி அருணோட மியூசிக்ல, அருணோட டைரக்ஷன்ல சினிமாட்டோகிராஃபி எப்பவுமே நல்லா இருக்கும். ராக்கி படத்துல இருந்தே ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல அந்த ஆங்கிள்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸ்டண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவராலாக இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் படமா பார்க்கணும். ஏன்னா வந்து அங்க குத்தலாம் வந்து மக்கள் கைத்தட்டி அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அடல்ட் படம் தானப்பா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து என்டர்டைன்மெண்ட் தியேட்டரோட விட்டுறணும். இதே மாதிரி நமக்கு ஏதோ எவனா ஒரு ரப்பர் திருடிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல யாரா வந்து இப்படி குத்தக்கூடாது, அந்த மாதிரி வந்து யாரும் வந்து ஃபியூச்சர்ல இதை வந்து ரியல் லைஃப்ல எடுத்துடக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களோட ஃப்ரீடம் வந்து பற்றி சொல்கிறாங்க. பெருசாலாம் கேர்ள்ஸ் பற்றி சொல்ல. அவங்க ஹீரோயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சஞ்சனா வராங்க, அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா பண்ணிக்கலாம், ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. வமிகா வந்து ஒரு மாசா வராங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு மாசா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப மாசா எடுத்திருக்காங்க. லோகேஷ் வந்து ஒரு நல்ல பயங்கர ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமா, இப்போ வந்து ஏன்னா போன ஆகஸ்ட்ல கூலி படத்துக்கு செம்ம அடி இருந்துச்சு அவருக்கு. இந்த படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இன்னும் நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க லோகேஷ்க்கு. பட் இருந்தாலும் தப்பிச்சிட்டாரு. லோகேஷ் ஒரு ஹீரோவாகவே மாறிட்டாரு. செம்மையா இருக்கு. அனிருத் வந்து வாழ்ந்திருக்காரு. அதாவது செம்மையா செஞ்சு வச்சுன்னு என்னொன்னுமே இங்கிலீஷ் பாட்டு நமக்கு வாயில வரல. பட் இருந்தாலும் சொல்லி பயங்கரமா பாடிட்டே இருக்கும். நல்லா நமக்கு எங்கேஜிங்கா இருக்கு படம். அது பயங்கரமான கருத்து சொல்ற படம்லாம் கிடையாது. அதாவது என்னதான் வந்து படத்துல வந்து ஹீரோ வந்து நல்லவன் தான். பட் இருந்தாலும் வந்து நல்ல போலீஸை கூட அவன் சுடுவான். அவன் சும்மா தான் டேய் போகாதடா அப்படின்னு சொன்னா சுட்டுருவான். அதெல்லாம் நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம். நமக்கு படம் வந்து எங்கேஜிங்கா இருக்கா அப்படின்னு மட்டும் தோணுது. இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தா வந்து ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது அடல்ட் படங்கிறதுனால எல்லாமே வந்து சேர்ந்துடும், என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆபாசங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமா காமிக்கல. நினைச்சிருந்தா அவங்க காமிச்சிருந்துக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அசிங்கமா காமிக்காம கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாசா இருந்துச்சு. அப்படியே வந்து எல்லாம் பயங்கரமா கிளாப்ஸ் தட்டுறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. எதுக்கு கை தட்டுறாங்கன்னு தெரியல. பட் கை தட்டணும் நமக்கும் கை தட்டணும்னு தோணுது. ஒரு எங்கேஜிங்கா வர்றது வந்து ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. இது ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்டோரி படம் கிடையாது. பட் இருந்தாலும் படம் தியேட்டருக்கல்ல பார்க்கும்போது நல்லா என்டர்டெய்னிங். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் அனி ப்ரோ அண்ட் லோகேஷ் அண்ணா புதுசாக ஹீரோவாக வந்திருக்கிறதுலாம் வந்து அவர் டைரக்ஷன் பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ படத்துக்குள்ளே வர்றாருன்னா அவர் என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்குள்ளே வருவாருன்றது இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்லா இருந்தது. நான் மெயினாக வந்தது ஹீரோயின் வாமிக்காக தான். ஸோ அவங்க நம்ம அந்த மாடர்ன் லவ் ஸ்டோரி அதுலேயே நம்ம அவங்களோட ஃபேனாக மாறிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. ப்ரோ அது அழகாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. ப்ராஸ்டியூட்டை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு சின்ன டைலாக் ஒன்று சொல்கிறேன். அந்த பிளாஸ்டிக், நானும் பிளாஸ்டிக் தான் அப்படின்னு அந்த ஃப்ளவரை வந்து சொல்கிறதெல்லாம் வந்து டைரக்ஷன் அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெண் தைரியம் அப்பாவும் பையனும் எனக்கு தெரியும் அப்பாவோட லவ் என்ன அப்படின்னு. பர்சனலாகவே நல்லா தெரியும் அப்பா யார் அப்படி, அப்பாவோட லவ் எப்படி இருக்கும்னு. இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. பசங்களை புரிஞ்சுக்குங்க அப்படின்றது ஒரு நல்ல கான்செப்ட். ப்ரோ நான் அது மூன்றாம் பிறையெல்லாம் வந்தது ப்ரோ. எனக்கு ஸ்ரீதேவி கமல்ஹாசன்லாம் வந்தாங்க ப்ரோ. இதில் எனக்கு கமல், ஸ்ரீதேவி, அந்த பொண்ணை பார்த்த லோகேஷ் அண்ணா பார்த்த விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த பொண்ணை அவரு லவ் தான் ப்ரோ. எல்லாமே ஆல்வேஸ் அல்டிமேட் தல. படம் வேற லெவல்ல இருக்கு உண்மையாலுமே. டிசி தேவதாஸ் சந்திரா அதுதான் படம். படத்துடைய எலிவேஷன் காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காப்ல மனுஷன். அனிருத்தை தயவு செய்து பாராட்டி ஆகணும். சும்மா 4 மியூசிக் தான் வச்சிருக்காரு, 4 டியூன் தான் வச்சிருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சவங்களாம் தயவு செய்து இந்த படத்தை வந்து பாருங்க.
ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேரியேஷன்ல பிரிச்சு எடுத்திருக்காப்ல மனுஷன். அதான் சொல்றேன், ஆக்ஷன்லாம் கேட்க வேணாம், படத்துல ஆக்ஷன் கிடையாது, ஆக்ஷன்ல தான் படமே இருக்கு. எல்லா சீனுமே நீங்க டைட்டில் கார்டே பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதுலயே வந்து டைரக்டர் ரிவீல் பண்ணிட்டாரு, படம் ஃபுல்லா ரத்த காட்சிகள் தான், படம் ஃபுல்லா சண்டை தான். ஆனா நியாயத்திற்காகவும் ஒரு ஒரு நோக்கத்திற்காகவும் படத்துல சண்டை நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். நல்லா பண்ணிருக்காப்ல. கதை ரொம்பவே நல்லா இருக்கு. அருண் மாதேஸ்வரன் படம்னா என்ன, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதுறாங்கன்னா முக்கால்வாசி பேஜில் ரத்தம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இதுலேயும் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வந்து லவ் மட்டும்தான் அவருக்கு வரல, மற்றபடி அவருக்கு எல்லாமே வருது. ஸ்டண்ட்டு வருது, சீன்ஸ் எமோஷனல் சீக்வன்சஸ் வருது. லவ் பர்சனை மட்டும் அவருக்கு இதுக்கப்புறம் வர டேரக்டர்ஸ் அவாய்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து லவ்வில் அவர் வந்து செட் ஆக மாட்டேங்கிறாரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த அனிருத்தோட மியூசிக் தான் படத்தை வந்து ஒரு வேற ஃபீலுக்கு வந்து நம்மளை கொண்டு போகுது. நம்ம வந்து ராவான ஒரு சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, சும்மா குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னையாவது இதையே திருப்பி காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஆனால் அனிருத்தோட மியூசிக்கோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, யாருமே சைலண்ட் ஆகல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்க. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது. ஆமா ஆமா, நீங்களும் வந்து பேசுங்க. மூவி எப்படி இருந்தது? உங்க சைடு சொல்லுங்க. நாங்க பார்த்துட்டோம். அவர் வந்து கைதி, லியோலா, ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சியோட அந்த சூப்பராக எடுத்திருந்தாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே ஃபீல் ஆகல, ரொம்ப சூப்பராக கேஷுவலாக பண்ணியிருந்தார். யாருமே தோணாது இவரோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ட்டு. எல்லாமே சண்டைலாம் பயங்கரமாக, ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத்தோட மியூசிக், அவர் சொன்னார்ல, என்ன எனக்கு எல்லா மூவிலையும் நீங்கள் தான் இருக்கணும். அவர் லோகேஷ் சாருக்காகவே அனிருத் வந்து பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அல்லது ஃபைட்டு சீனு அப்படியே ஆக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு சடனாக ஒரு மாதிரி ஸ்லோவாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் 3 hours போன மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அவர் டேரக்டராகவே ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆக்டராக இன்னும் கொஞ்சம் நல்லா, அதான் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நிஜமானே ஒரு ரவுடியை பார்த்த மாதிரி அப்படி இருந்தது. அதுவும் ஒரு நல்ல ரவுடி அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பாடி லாங்குவேஜ்ல ஒரு பேசியிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவர் ஆமாம், ரொம்ப ஒன்றும் பஞ்ச் டயலாக் அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் பேசினார். அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் கண்ணு, அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு அதுலேயே ரொம்ப நல்லா பண்ணி ஆக்டராகவும் வின் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் மூவி. அதனால தான் மெயினாக வந்தோம். அவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. ஹீரோயின்ஸ் கூட அவர் ரொமான்டிக் சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப ஒன்றும் ரொமான்ஸ் இல்லை, கொஞ்சம் நார்மல் ரொமான்டிக் சீன். 2 ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த மூவிக்கு எவ்வளோ ஸ்கோரிங் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 9.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். லோகேஷ் கனகரோட டெபியூட் மூவி டிசி படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அவரோட டெபியூட் மூவிக்காக நான் வந்தேன். அதுக்கப்புறம் 2வது வந்து அனிருத் அவரோட மியூசிக்காக நான் வந்தேன். இதுதான் என்னை வந்து இந்த படத்துக்கு வந்து ஈர்த்துச்சு. படம் பார்க்குறதுக்கு கிரிப்பிங்காக அப்படின்ற ஒரு 2 மணி நேரம் அப்படின்ற கிரிப்பிங் வைஸ் படி சூப்பராக இருக்குது. அப்புறம் மியூசிக் வைஸ் படி சூப்பராக இருக்குது. இந்த சூப்பராக இருக்குன்றதை நான் இப்போயே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் தான் சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்தா படமாக உட்காந்து பார்க்கும்போது இது வந்து சொசைட்டிக்கு ஒரு சீர்கேடான ஒரு படம் அப்படின்றது. டோட்டலாக சொல்லணும்னா இது பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு நான் வந்து பெருமைப்படுத்த கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை நான் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு பெருமைப்படுத்த கூட சொல்லலாம். பாசிட்டிவாக கொடுத்து அந்த சொசைட்டி அழிக்கிறதுக்கு நானும் ஒரு பங்காக இருப்போம் அப்படின்றது எனக்கு ஒரு குற்றணுச்சியாக இருக்குது. நான் இன்றைக்கி போய் தூங்கணும், நான் இன்றைக்கி போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஏன் டெபியூட் மூவி இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 40 கோடி ரூபா கிட்ட வந்து சம்பளம் வாங்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா உங்கள் வீட்டு பையனை நீங்கள் எங்கே படிக்க வைப்பீங்க? நல்லா வந்து பெரிய இடத்துல சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்த மாதிரி தான் படிக்க வைப்பீங்க. வட சென்னையில் போய் நீங்கள் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்டவங்கன்றது இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்ம இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில், அந்த ஊர் இடத்துல போய் நீங்கள் படிக்க வைப்பீங்களா? படிக்க வைக்க மாட்டீங்க. உங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வன்முறை படங்கள்லாம், வெற்றிமாறன், இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் படங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது வந்து விமர்சனங்கள் அப்படின்றத நாங்கள் வைக்க தான் செய்வோம். அதையும் நீங்கள் வந்து சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து 1 கோடி 2 கோடி அப்படி கோடியில் சம்பளம் வாங்கலே விமர்சனம் பண்ண தான் செய்வோம். நீங்கள் டெபியூட் ஹீரோக்கே நீங்கள் வந்து 40 கோடி அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விஜய், அஜித் ஃபீல்டுலேருந்து வேற ஒரு துறைக்கு மாறி போகும்போது அவங்களே ஃபர்ஸ்ட் மூவியில் அன்றைக்கி இருக்கிற உச்சபட்ச நடிகர் சம்பளம் வாங்கினதை வந்து வாங்கியிருக்கல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு. படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் வந்து அருண் காமராஜ். அவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தொடர்ந்து இந்த மாதிரி சொசைட்டியில் எதை பற்றியுமே வந்து உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அதாவது எப்படின்னா,
நான் எடுத்து ஒரு கத்தியை குத்துறேன், அது வந்து ஒரு அடி ரத்தம் தெரிக்குது, பதிலுக்கு நீ எடுத்து குத்துற கத்தி 2 அடிக்கு ரத்தம் தெரிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேவே எழுதுறீங்க. வில்லன் ஒரு பக்கம் வந்து குத்துறாருன்னா ஹீரோ, இதில் வந்து வில்லன் ஹீரோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. கதையே வந்து ஒரு டோட்டலாக ஒரு நெகட்டிவ் கதை அப்படின்றதா மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் தனுஷ் அவர்களோட கெரியரை வந்து கொஞ்சம் காலி பண்ணுற மாதிரி போன பொங்கலுக்கும் அதுக்கு போன பொங்கலுக்கும் வந்து கேப்டன் மில்லன்ற ஒரு படத்தை வந்து பார்த்தாரு. ஏன்னா அந்த படம் நான் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த பொங்கலுக்கு வந்து நிறைய காம்படிஷனில் வந்து ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்தியனோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆப்வியஸ்லி அந்த பொங்கலில் எந்த படமே சக்ஸஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் அடுத்து ஒரு அப்கமிங் ஒரு டெபியூட் ஹீரோ வந்து கொடுக்கும்போது, ஏன்னா டெபியூட் ஹீரோன்னு நான் சொல்லும்போது இப்போ டெபியூட் ஹீரோ ப்ளஸ் டேரக்டர் கென் கருணாஸ் எவ்வளோ அழகான ஒரு படம் வசூல் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டு போனார். அடுத்து பிளாஸ்ட்னு ஒரு மூவி, டேரக்டர் வந்து அவர் புது டேரக்டர் தான் நினைக்கிறேன். அர்ஜுனை வச்சுலாம் இன்றைக்கி வந்து பெரிய இட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு எவ்வளோ பேர் உங்களே வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து பார்க்க வச்சிங்கல்ல, அவங்க அம்மாவே டேரக்டரோட அம்மாவே வந்து பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க, இது என்னோட பையன்பா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து பேச வைக்கணும். அதுக்கப்புறம் அது என்ன இன்னொரு பரிமளா அன்கோ அப்படின்ற ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் பெரிய ஆள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஊர்வசி அப்புறம் வந்து மலையாள ஆக்டர் அவரை தான் வந்து படம் போட்டு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொன்று 2 பேர் வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலில் வந்து கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க ரோல் இந்த படத்தில் யாரோட ரோலுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் கதை வந்து டோட்டலாக நெகட்டிவ் தான். நான் ஏன் வந்து முழுக்க பாசிட்டிவாக தான் எடுக்கணுமா, நீங்கள் வந்து வானத்தை போல படம் மாதிரி தான் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. இதே லோகேஷ் கனகராஜ் தான் மாஸ்டர் படம் எடுத்தார், நாங்கள் ரசித்தோம். இதே லோகேஷ் கனகராஜ் தான் விக்ரம் படம் எடுத்தார், நாங்கள் ரசித்தோம். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் தான். அதுவும் இல்லாமல் 3 போலீஸ் ஸ்டேஷனில் அடித்து குந்தம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்துட்டு நாங்கள் எங்கே வாழ தெரியலே போகிறோம், நாங்கள் வாழ்க்கையை தேடி போகிறோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இப்படிலாம் வந்து போக முடியுமா? அதுவும் வந்து தமிழ்நாட்டில். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வேறு எங்கேயாவது வச்சாலே வந்து நம்ப மாட்டாங்க. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா வந்து எப்படி வந்து நம்புவாங்க? அதுவும் முழுக்க இந்த படம் 2011 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்காரு. 2011 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட டச் ஃபோன்லாம் வந்துருச்சு. அதாவது காவிரி ஆற்றுக்கு அந்த பக்கம் ஈரோடு மாவட்டம், இந்த பக்கம் சேலம் மாவட்டம் இருக்கும். ஈரோடு மாவட்டம் தான் முழுக்க பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து காமிக்கிறாங்க. அது என்ன அரசியல் நோக்கத்தில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா 2011 21 வரைக்கும் ஏடிஎம்கே ஆச்சு அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கள தாக்கி படம் எடுக்கிற மாதிரி எடுத்தாங்களான்னு தெரியல. அதுலேயும் இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் இந்த வாரம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 3 பேரை காணும். நானும் வந்து எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கேன், வருவாங்க இல்லை வேற எங்கேயாவது நின்று பேட்டி கொடுப்பாங்க அப்படின்றது, ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. யாருன்னா அமீர், அப்புறம் வெற்றிமாறன், அப்புறம் பாரஞ்சித், அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பேன் நீட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ வந்து அவருக்கு பேன் நீட்டு தேவையில்லை, பன்னு நீட்டு தான் தேவை. ஏன்னா நீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பன்னு தின்றது தான் தேவை. காரணம் ஏன்னா 19 வயசு பையனுக்கு அவங்க ப்ரொடக்ஷனில் அவங்க படம் வந்து நோகாமல் ரிலீஸ் ஆகணும், நோகாமல் படம் எடுக்கணும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் உங்களுக்கு குத்துதோ குறையுதோ எல்லாம் ஓகே. எங்களுக்கு வந்து விஜய் வேணான்னா கூட அதே மாதிரி எங்களுக்கு எந்த நடிகருமே வேணாம். நீங்கள் வந்து வேணான்னு நீங்கள் சொல்லி அவரை விமர்சனம் பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து யாருமே வேணாம். இப்போ பாரஞ்சித் வந்து அதே மேடையில் வந்து சொன்னார், 8 தலித் அமைச்சர்கள் வந்து நீங்கள் வந்து பதவி கொடுக்கறது ரொம்ப முக்கியமா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நானும் கேட்பேன் திருப்பி, உங்கள் படம் பார்க்கலன்னா தமிழ்நாடே என்ன ஓடாதா? அதாவது நீங்கள் வந்து SC/ST சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் வந்து நல்லபடியாக பேசுனீங்க, உங்களுக்கே சப்போர்ட்டிவாக நாங்கள் நிறைய இடத்துல இப்போ வந்து பேசியிருக்கோம். ஆனால் இப்போது பாரஞ்சித்துக்கு சப்போர்ட்டிவாக எந்த இடத்துலையுமே பேச முடியாமல் திக்குமுக்க ஆடி நாங்கள் நிற்கிறோம். எங்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா மிஸ்டர் பாரஞ்சித் அவர்களே? அப்புறம் வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்து சொல்லணும், அவர் வந்து பெருசாக விஜயை தாக்கி பேசலை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே. ஸோ இது சின்னதாக ஒரு பாயிண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த படத்துக்கு 10க்கு வந்து எத்தனை பாயிண்ட் தரலாம் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் தருவேன். நான் ஏன் ஒரு பாயிண்ட் தரேன் அப்படின்னா, அதுவும் ஒரே ஒரு ஆளுக்காக தான், அனிருத் தான். இந்த படத்துக்கு A to Z வந்து ஹீரோ வந்து பார்த்தா அனிருத் மட்டும்தான். அனிருத் அப்படின்றது ஒன்று இல்லைனா இந்த படம் வந்து டோட்டலாக தூக்கி வச்சிருப்பாங்க. காரணம் ஏன்னா சிட்டிலே பெரிய தேட்டர் வந்து கமலா தேட்டர், இங்கே செலிப்ரேஷனுக்கு கொண்டாட்டம் வந்து பஞ்சமே கிடையாது. ஆனால் காலையில் ஷோ மட்டும்தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க, அடுத்த ஷோவே ஜனநாயகம் தான் வந்து இங்கே ஓட்டுறாங்க. ஸோ நிறையா சிட்டிஸில் ஒரு 2 ஷோ தான் இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு திங்கட்கிழமை தாண்டதே பெரிய விஷயம் அப்படின்றதான் நினைக்கிறேன். ஸோ அதை மீறி இந்த படம் 1000 கோடி அடிக்கட்டும், 2000 கோடி அடிக்கட்டும், அதை பற்றி எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. காரணம் ஏன்னா இங்கே வந்து தேவையில்லாத ஒரு பிட்டு படத்தை கூட நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்குன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட முடியாது. அதே மாதிரி தேவையில்லாத ஒரு வன்முறை எழுதின புத்தகங்களோ இல்லை வந்து ஆபாச புத்தகங்களோ நிறைய வியாபாரமாகும், ஆனால் அதை தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. அதே மாதிரி இந்த படம் எவ்வளோ வேணால் வசூல் அடிக்கட்டும், எவ்வளோ வேணால் வந்து நீங்கள் யாரை வேணாலும் காசு கொடுத்து நீங்கள் பேசுவீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தான்.